எலியாவே, கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில், நீ வெளியே வா, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் யாருக்கோ பேசுறாரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டவரை ரொம்ப தூரம் போயிட்டோம்னா அவ்வளவுதான் விட்டுருவாரு. ஒரு பக்கம் அவர் விடுகிறவர் மாதிரி தான் தெரியும், நம்ம பாவத்தை அவரால் பார்க்க முடியும். அதனால மோசையா சொல்றான், என் சிம்ரியும் கஸ்பியும் ஒரே அறையில பாவ செஞ்சுட்டு விபச்சாரம் நடந்துருக்கு, வேஸ்ட் நடந்துருக்குடா. ஐயோ, நான் உள்ள போய் அவங்கள சரி செய்ய முடியாதுடா. மோசை இயேசுவை வெளிப்படுத்துறாங்க, ஏன்னா பாவத்தை பார்க்க முடியாதுடா. பிணைகாஸ் ஏதாவது ஒண்ணு செய்டா, சதை ஏதாவது ஒண்ணு செய்யுங்கப்பா, ஏதாவது ஒண்ணு செய்யுங்கடா, ஏதாவது ஒண்ணு செய்யுங்கடா. என் தேசம் அழியுதுடா, திருப்பூர் அழியுதுடா, ஏதாவது ஒண்ணு செய்யடா, ஏதாவது ஒண்ணு செய்யடா, ஏதாவது ஒண்ணு செய்யடா, ஏதாவது ஒண்ணு செய்யடா. நீ வர்றதே பெரிய பாடா இருக்கு சர்ச்சுக்கு, அப்புறம் எப்படி இந்த பாவ தேசத்தை விட்டு போவோம்? ஏதாவது ஒண்ணு செய்யடா. அதனாலதான் ஆண்டவர், அதனாலதான் பாவம் இருக்கிற இடத்துல அவரால் வர முடியாது. அதனாலதான் ஆண்டவர், மோசே நீ இறங்கி போ, பகைவர் முன்னதாக ஜனங்கள் தங்கள் வஸ்திரத்தை கிழிச்சு அவங்க நிர்வாணப்படுத்தி அவங்க அசுத்தத்தில் விபச்சாரம் நடந்துட்டு இருக்கா, உட்கார்ந்து விளையாண்டு இருக்காங்கடா. மோசே நீ இறங்கி போ, என்னால பார்க்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நாங்க இருக்க முடியாதுடா, நாங்க இருக்க முடியாதுடா. அதனாலதான்டா நாங்க பரிசுத்தம் இல்லாததுல ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆனா எலியா நீ அப்படி இல்லடா. 3 வருஷம் சாரிபாத் வித வீட்டில் இருந்தாலும், அவளுக்கு புருஷனே இல்லாட்டாலும் உலகம் என்ன பேசும் நீ பார்க்க மாட்டேன். ஐயோ, என்ன பல பேர் என்னைய வச்சு பேசிட்டாங்கம்மா, அதனால நம்ம 2 பேரும் கட்டிக்கலாமா கல்யாணம் அப்படின்னு அவன் சொல்லலை. அதனால தான் அவன் 3 வருஷம் 3.5 வருஷம் சாரிபாத் விதவையோடு கூட இருந்தாலும் தான் வஸ்திரத்தை கரைப்படுத்தாத பரலோக பரிசுத்தவான் எலியா, தான் வஸ்திரத்தை கரைப்படுத்தாதவன்.